ஒரு வாசமில்லா கிளையின் மேல் ஒரு வாசமுள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே. அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை, மழை நீரும் அதிசயமே. மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போல் மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பதும் உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பதும் நினைத்தால் நினைத்தால் அதிசயமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். 1 மந்த் கிட்ட ஆச்சு லாங் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணி. இன்றைக்கி வந்து கொஞ்சம் குட்டி விலாகாக தான் ஷூட் பண்ணியிருந்தேன். என்னால் வந்து ரொம்ப கவர்லாம் பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுங்க. இன்றைக்கி சிம்பிள் லஞ்ச் மெனு தான். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் கிச்சனுக்கு லீவ்லாம் விடவே முடியாது. டேப்லெட்லாம் சாப்பிட்டு நம்ம வேலையை நம்ம தான் பார்த்தாகணும். நம்மளை நம்பி 3 ஜீவன் இருக்குது. எப்பவுமே என் மைண்டில் அதுதான் ஓடிட்டுருக்கும். இன்றைக்கி வந்து சாதத்துக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு பருப்பு தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த பருப்பு வந்து சாதத்துக்கும் செட் ஆகணும், நைட்டு வந்து டிஃபனுக்கும் செட் ஆகணும். அந்த மாதிரி தான் பண்ணேன். பருப்பு கூட கொஞ்சமாக வந்து பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே அதில் போட்டு கொஞ்சமாக சீரகம், மஞ்சள் பொடி, பெருங்காயம்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம குக்கர்லாம் மூடி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தண்ணி அதிகமானாலும் சரி பருப்பு அப்படி தெரித்து என்னவோ கிச்சனே ஒரு அலங்கோலமாக ஆயிடும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பருப்பு நல்லா கொதி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி போட்டோன்னா அந்த தெரிக்கிறது இதெல்லாம் நடக்காது. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் தான் இருந்துச்சு. ஊருக்கு வேறு போகிறதுனால ஃப்ரிட்ஜ் எல்லாமே காலி பண்ணணும். அதனால தான் எல்லாம் காலி பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காய் மட்டும் தான் இருந்தது. சரி, அதை போட்டு நம்ம சாம்பார் வச்சுருவோம். நைட்டு தோசை இல்லாட்டி பொங்கல் பண்ணிக்கிட்டாலும் செட் ஆகிடும்னு சொல்லிட்டு. இங்கே மே பாதி வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. ஒரு 18க்கு மேலே தான் லீவு. அது பார்த்து தான் இல்லை ஊருக்கு வரதா பிளான் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து ஊருக்கு வந்தால் நிறைய கண்டென்ட் கிடைக்கும். எல்லா யூடியூபர்ஸ்க்கும் அதுதான் கண்டென்ட் கிடைச்சதான் அவங்களுக்கு வீடியோ ஓடுறது இதெல்லாம். என்னை வந்து சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப ஸ்லோவாக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட்டாக போய் நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. என்னோடய சூழ்நிலை அதை பொறுத்து தான் நான் வீடியோ போட முடியும். அதே போல் பொய்யான ஒரு விஷயத்தையும் சரி, அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் என்றைக்குமே எதுக்காகவும் நான் செய்ய மாட்டேன். என்னோடய ஒரிஜினாலிட்டி மாறாமல் தான் நான் வீடியோ பண்ணுவேன். இது சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். என்னை பார்த்து கேலி பண்ணுறதோ, என்னை பார்த்து ஒன்றும் தெரியல ரொம்ப ஸ்லோவாக போகிறேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்கள பார்த்து எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வரும். ஏன்னா வந்து ஒரிஜினாலிட்டிக்கு எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. நான் வந்து யூடியூப் வந்து எனக்கு நிஜமாகவே ஒரு பேஷன் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியாத எங்கெங்கே இருக்கவங்ககிட்ட நான் கனெக்ட் பண்ணுறேன். சில பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்லைன்ற மாதிரி தான். பருப்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. நான் கத்திரிக்காயை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு சாம்பார் கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும். எப்பவுமே வந்து திக்காக தான் பண்ணுவேன். கொஞ்சம் பருப்பு கூட போட்டு தான் செய்வேன். காலிஃப்ளவரில் வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த காலிஃப்ளவரை கட் பண்ண உடனே அவ்வளோ பெரிய புழு, இவ்வளோ பெரிய புழு நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் பயங்கர ஆக்டிவாக இருந்தது. அந்த காலிஃப்ளவரை நல்லா தின்னு கொழுத்து போயிருந்தது. குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு காட்டிகிட்டு இருந்தேன். அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கே ரொம்ப பயமாக தான் இருந்தது. அது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு இடம் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவரும் தூக்கி போட்டுட்டேன். பிளான் அப்படியே பீக்கு மாற்றிட்டேன். பீன்ஸ் இருந்துச்சு, பீன்ஸ் பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பருப்பு வந்து நான் மோஸ்ட்லி வந்து கடைய மாட்டேன். அது அப்படியே பழகிருச்சு. தாளிப்புக்கு சிம்பிளாக வந்து கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு தனி மிளகாய் தூள் தான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா நம்ம காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறைய வந்து தனி மிளகாய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி தாளிச்சோன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் குழந்தைங்களுக்குன்றதுனால எப்போவுமே வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா கண்டிப்பாக வந்து யார் பேச்சும் கேட்கக்கூடாது. அது இப்போ இருக்க காலகட்டத்தில் நல்லது சொல்கிறாங்களோ இல்லையோ நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் விழுந்து எழுந்து நம்மளாக கற்றுக்கிட்டு நம்மளே மேலே வர பார்க்கணும். யாரோட ஒப்பீனியனை நம்ம கேட்டு அதைப்படி நடந்தோம்னா நமக்கு வந்து அது நல்லதாக இருக்காது. இது முழுக்க என்னோடய கருத்து தான். இது வந்து யாராச்சும் அக்ரி பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சிம்பிளான சாதம் தான். அதுவும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி தான். பருப்பு, அதுக்கப்புறம் முட்டை மாதம் கொஞ்சம் பெப்பர் போட்டு குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணேன். கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானையா. கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானையா.
குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணலாம் தான் வந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சமோசா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மந்த்லி வந்து ஒரு முறைக்கு மேலே நாங்கள் வெளியில் வாங்கவே மாட்டோம். எதுவாக இருந்தாலும் ரொம்ப வந்து நமக்கு கிரேவிங்ஸாக இருக்கும். என்ன தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு எல்லாம் நினச்சாலும் நம்மளும் மனுஷங்க தானே, ஒரு கிரேவிங் வரதான் செய்யும். நான் தான் கேட்டிருந்தேன் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு. ஆனால் மறந்துட்டேன் கேட்டதே. சரி வந்து போண்டா ஏதாச்சும் பண்ணி வைக்கலாம் குழந்தைங்களுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பெங்காலி ஸ்வீட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சாப்பிட்றேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வாழைப்பழம். இந்த ஊரில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயத்தில் இந்த வாழைப்பழமும் நம்ம ஊரில் கிடைக்கிற வெரைட்டி இங்கே ஓரளவுக்கு கிடைக்கும். ஆனால் செவ்வாழையை வந்து நான் எங்கே போய் நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஊரில் தான் நான் பார்த்துருக்கேன். நார்த் இந்தியாவில் சொல்கிறேன். மாம்பழம் ஊருக்கு போய் தான் நான் சாப்பிடுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஆர்வம்லாம் வரல. கண்டிப்பாக நம்ம ஊர் டேஸ்ட் அளவுக்கு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. இன்றைக்கி என்னோடய டே ரொட்டீன் ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. மோஸ்ட்லி வந்து நான் இங்கே இருக்கிறதுனால எனக்கு இப்படி தான் போகுது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் எதுவும் இல்லை. ஹஸ்பண்டுக்கும் வந்து டைமும் கிடைக்கிறது இல்லை. நானும் நினைப்பேன் உங்களுக்கு நிறைய சுற்றி காட்டணும், எல்லாம் வந்து விலாகாக ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ சிச்சுவேஷன் சரியில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விலாக் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.